ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டேவிட் ரூதன்பர்க் எழுதின 9 கோல்டு மெடல்ஸ் அப்படின்ற ஒரு போம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ டேவிட் ரூதன்பர்கோடைய ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துலாம். இந்த டேவிட் ரூதன்பர்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆத்தர், ஒரு எழுத்தாளர். இவர் வந்து ஒரு பத்திரிகை துறையில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருக்காரு. தென் இவர் வந்து சமூகத்துக்கு ஒரு போராட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக அறியப்படுறாரு. தென் இவரோட ஒர்க்ஸ்லாம் எதை பற்றி இருக்குன்னா, சமுதாயத்துக்கு ஒரு நியாயத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். தென் இவர் வந்து மாற்றுத்திறனாளிகளின் ரைட்ஸுக்காக போராடி இருக்காரு. அதை வந்து ஒரு டிசபிலிட்டி ரைட்ஸ் அப்படிம்பாங்க. தென் ஹியூமன் டிக்னிட்டிக்காக போராடி இருக்காரு. இவரோட ஒர்க்ஸ்லாம் எதை பற்றி இருக்குன்னா, இவரோட ரீடர்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணுறாங்க அவரை. ஏன்னா அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே பீப்புள்ஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு சமுதாயத்துக்கு ஒரு மரியாதையை கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த டேவிட் ரூதன்பர்கோடைய ஒர்க்ஸ் எல்லாமே. இவர் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் என்ன சொல்கிறது, இவருடைய ஒர்க்ஸ்லாம் எது ஒரு இதாக இருக்கணும், ஒரு பீப்புள்ஸுக்கு வந்து அவன் ஃபிசிக்கலாக அவன் எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாலும் அதெல்லாம் தாண்டி அவன் வின் பண்ணணும் அப்படின்னு இவருடைய ஒர்க்ஸில் எல்லாத்தையுமே ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பார். டேவிட் ரூதன்பர்க் இஸ் அன் அமெரிக்கன் ஆத்தர், ஜேர்னலிஸ்ட் அண்ட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட். He is well known for writing about social justice, disability rights and human dignity. His work often inspires readers to respect people for their courage, determination and achievements rather than physical limitation. இப்போ வாங்க நம்ம 9 கோல்டு மெடல்ஸ்க்கான சம்மரி பார்த்துலாம். இந்த 9 கோல்டு மெடல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒலிம்பிக், ஒரு ஸ்பெஷல் ஒலிம்பிக் ஒரு டோர்னமெண்ட்டு. இதில் வந்து 9 கோல்டு மெடல்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த ஒலிம்பிக்ஸ் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சஸ் ஆனவங்க, இந்த டிசபிலிட்டிஸ், இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கானது மட்டும்தான் இந்த 9 கோல்டு மெடல்ஸ் அப்படின்ற ஒரு ஒலிம்பிக்ஸு. இதில் வந்து ஒரு 100 மீட்டர் ரேஸ் வந்து இதில் வந்து இதை தான் ஒரு ஒலிம்பிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 100 மீட்டர் ரேஸில் வந்து அந்த 9 கோல்டு மெடல்ஸும் ஒன்று அந்த மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் இதில் ஓட போகிறாங்க. இதில் என்ன நடக்குதுன்னா, 9 மெம்பர்ஸும் இந்த ஒலிம்பிக் கோர்ட்டில் வந்து நிற்கிறாங்க. எல்லாமே அந்த கன் ஷூட் கேட்டதும் எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக. அவங்க ரொம்ப நாள் அவங்களுடைய ட்ரைனிங், அவங்களுடைய ரொம்ப கடினமான உழைப்பை தாண்டி இப்போ வந்து அந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறாங்க. ஸோ எல்லாருமே அதில் வின் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ 9 பேரும் அந்த கன் ஷூட் கேட்டதுமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் கீழே விழுந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா அவர் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட உழைப்பு எல்லாமே போகுதே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி போன ஒருத்தவர் வந்து அவரை வந்து தூக்கி அவருக்கு ஆறுதல் சொல்லி இப்போ அந்த 9 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றா அந்த ஒலிம்பிக் லைனை வந்து டச் பண்ணி 9 பேரும் அந்த கோல்டு மெடலை வந்து 9 கோல்டு மெடல்ஸாக அந்த 9 பேரும் பெற்றுக்கொள்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷன் வந்து அவனுடைய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை வந்து அவனுடைய விளையாட்டு, அவன் எந்த அளவுக்கு அவன் விளையாட்டை நேசிக்கிறானோ அதே அளவுக்கு அவன் ஒரு மனிதர்களுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கான். அடுத்தவனோட எமோஷனுக்கும் அவன் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து இப்போ வந்து அந்த 9 பேருமே அந்த லைனை வந்து ஒன்றா கிராஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த 9 கோல்டு மெடல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The 9 gold medals is a motivational poem about the special Olympics where 9 differently abled athletes participate in a 100-meter race. During the race, one athlete falls down அண்டு ஸ்டார்ட்ஸ் கிரையிங். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 9 கோல்டு மெடல்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மோட்டிவேட்டட் போயமு. இது எதை பற்றி, இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ். யாருக்காகனா மாற்றுத்திறனாளிகளுக்கான இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ். 9 அத்லெட்ஸ் இதில் வந்து இப்போ கலந்துக்கிறாங்க. இது வந்து ஒரு 100 மீட்டர் ரேஸு. அந்த ரேஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு அத்லெட் மட்டும் கீழே விழுந்த உடனே அழுக ஆரம்பிச்சிடறாரு. இன்ஸ்டெட் ஆஃப் ரன்னிங் அஹெட் டு வின், மற்றவங்க எல்லாமே அதை ஜெயிக்கிறதுக்காக ஓடிட்டுருக்காங்க. த அதர் 8 athletes ஸ்டாப், ரிட்டன் டு ஹெல்ப் த ஃபாலன் ரன்னர் அண்ட் தென் ஆல் 9 வாக்ஸ் டுகெதர் டு ஃபினிஷ் லைனு. மற்ற 8 பேரும் அவர் விழுந்ததை பார்த்து அவர் கிட்டக்க போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவர் தூக்கி விட்டு இப்போ கடைசியாக அந்த 9 பேருமே ஃபினிஷிங் லைனை ஒன்றா கால் பதிக்கிறாங்க. இப்போ அந்த 9 பேருக்குமே அந்த கோல்டு மெடல் கொடுக்கப்படுது. The audience gives them a standing ovation because they shows that kindness. இப்போ ஒட்டுமொத்த ரசிகர்கள், அந்த ஆடியன்ஸ், அங்கே பார்க்க வந்த பார்வையாளர்கள் எல்லாமே ஒன்றா ஏஞ்சி அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்குறாங்க. ஏன்னா இதில் வந்து அவங்களோட இறக்கம் வெளிப்படுது, அவங்களுடைய ஒரு கம்பேஷன், அவங்களோட இறக்க குணம், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து வெளிப்படுது. இது எவ்வளோ ஒரு வின்னிங், ஒரு வெற்றியை தாண்டி இது எவ்வளோ பெரிய ஒரு கைண்ட்னஸ் அப்படின்னு இதில் வந்து தெரிய வருது. இந்த ரிசல்ட் வந்து 9 கோல்டு மெடல்ஸ் வந்து இப்போ 9 பேருமே எண்டிங்கில் வந்து இந்த 9 கோல்டு மெடல்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. த ஆடியன்ஸ் கிவ்ஸ் தேம் அ ஸ்டாண்டிங் ovation because they shows that kindness, unity, compassion and sportsmanship are more valuable than winning. As a result, all 9 athletes receive gold medals, proving that true victory lies in helping others. இப்போ இந்த போயமோட தீம்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம்.
humanity and kindness, unity and teamwork, equality and inclusion, true sportsmanship, compassion over competition. Moral of the story என்னன்னு பார்த்தீங்கன்னா, helping others to showing compassion is the greatest victory. True champions are those who care for others, not just those who finish first. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட மாரல் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம ஒரு இரக்கத்தோட உதவி பண்ணோம்னா அதுதான் ஒரு பெரிய விக்ட்ரி, அதுதான் ஒரு உண்மையான ஒரு சாம்பியனுக்கு, ஒரு வெற்றியாளனுக்கு அழகு. மற்றவங்களுடைய நலத்தையும் அதில் பார்க்கணும். ஒரு யார் ஃபஸ்ட்டு வின் பண்ணுறான்னு முக்கியம் இல்லை, அது இறக்க குணக்கத்தோட மற்றவங்களுடைய நன்மையும் பார்க்குறது தான் ஒரு உண்மையான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல் காய்ஸ். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதே மாதிரி நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.